வியூவர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில நீங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்லத்தான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க நான் அதே சரவணன் தான். இன்டர்வெல்லாம் முடிஞ்சிருக்கோம், இன்டர்வெல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் திரும்பி வந்துருங்க, வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து ஸ்பெஷல் என்னன்னாக்கா சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை என் கூட சொல்லுங்க, சொல்லி அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவலையான விஷயம் அப்படின்னு எதா இருந்தா கூட என் கூட உடனே ஷேர் பண்ணிங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் வந்துட்டாரு நினைக்கிறேன் லைன்ல, அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து சாகுல் அமீது பேசுறேன். திருச்சியில இருந்து உங்க பேர்? சாகுல் அமீது சார். ஷாகுல் அமீத், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? உங்க பேர்ல வந்து ஒரு சூப்பரா ஒரு சிங்கர் இருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சிங்கர். ஆனா துரதிருஷ்டவசமா வந்து அவர் நம்மள மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெரிய சிங்கர், சூப்பரான சிங்கர் அவர். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விஷயம் ஷேர் பண்ணிக்க போறீங்க? என்ன சார்? என்ன விஷயம் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க? என்ன விஷயம் ஷேர் பண்ணிக்க போறீங்க? என்னுடைய காதலை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. சொல்லுங்க, நல்ல விஷயம் சொல்லுங்க. சொல்ல என்ன சொல்றேன்னு தெரியல சார். சரி, அப்ப நான் கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க. கேளுங்க சார். நீங்க அவங்க லவ் பண்றீங்களா? அவங்க பேர் என்ன? அவங்க பேரு நசீமா சார். அப்ப அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு பக்ருதீன் சார். அவருக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம்? தெரியும் தான் சார் நினைக்கிறேன். இல்ல, நாளைக்கு நானே போட்டு கொடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்க டிவி வால்யூம் குறைக்கல. சரி சார், தவறுலாம் சொல்லிடாதீங்க சார். நீங்க டிவி வால்யூம் குறைங்க, அப்பதான் நான் சொல்லாம இருப்பேன். டிவி வால்யூம் குறைங்க. எப்படிலாம் சொல்லி உங்களை மிரட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க. எனவே ஒரு கால் பண்ணி ரொம்ப அழகா பேசினாரு. டிவி வால்யூம் குறைக்கலனாக்கா இப்படிதான், உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களை நான் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட போட்டு கொடுத்துருவேன் உங்க விஷயத்த எல்லாத்தையும். எனவே பரவாயில்ல, அவருக்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, ஒரு சூப்பரான பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் தென்றல் பேசுறேன், நோய்டால இருந்துட்டு. தென்றலா? எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 நாள் ஆச்சுல பேசி. ஆமா ஆமா, நிகழ்ச்சி கால் பண்றதே கிடையாது, கரெக்டா? இல்ல, கால் பண்ணா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. வேற எங்கேயோ போயிடுதா? என்னங்க புது கம்ப்ளைண்டா இருக்கு? உண்மையாதான். அப்படியா? சரி, நீங்க வந்து கரெக்டா நம்பர் பார்த்து டைப் பண்ணணும், சரியா? பார்த்து தான் டைப் பண்றேன். சரி, ஓகே. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் மியூசிக்னு. அப்ப இனிமே கரெக்டா கால் பண்ணுங்க, சரியா? சரி, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விஷயம் ஷேர் பண்ண போறீங்க கூட? தாஜ்மஹால் இருக்குல்ல? ஆமா. அங்க போகும்போது வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு அவ்வளவு கிளீனா இருக்கிறது இல்ல. இதே இந்த பிளேஸ் வந்து பார்த்தா வந்துட்டு கைடு நம்மள அழைச்சிட்டு போகும்போது வந்துட்டு கீழே பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. இதே ஃபாரின் போனா வந்துட்டு அங்க உள்ள ரோட் எல்லாம் எவ்வளவு கிளீனா இருக்கோ அதே மாதிரி அங்க வந்துட்டு சுத்திலும் வந்துட்டு எச்சில் துப்பிட்டு அப்புறம் வந்துட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப வந்துட்டு டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்களா, இந்தியாவுக்கு வர்றாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் போற இடமே அதுதான். அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது வந்துட்டு அப்ப இந்தியா வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க எப்படி சுத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாரின்ல வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இத வந்து சமூக ஆர்வலர்கள் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எடுத்து. இல்ல, நானே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. நீங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் போய் ரீச் ஆக வேண்டாம். நான் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? மத்தவங்களை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, சொல்ற முன்னாடின்னு இல்ல, நம்ம சொல்ற மாதிரியே நம்மளும் வந்து இந்த குப்பை போடாம அப்படின்னு அதை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஓகேவா? இல்ல, குப்பையெல்லாம் போடல. இல்ல நீங்க போடுறீங்கன்னு சொல்லுங்க. அதான் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அப்படியே ஒருத்தரையா ரீச் ஆச்சுன்னு வைங்க, நம்ம போடுற குப்பை தானே. இல்ல, அங்க உள்ள ரோட்ல வந்துட்டு அங்க போயிட்டு போனா ஒரு இடத்துக்கு போனா திருப்பியும் போகணும்னு தோணணும், அங்க போனா திருப்பியும் போகணும்னு தோண மாட்டேங்குது. அங்க உள்ளவங்க வந்துட்டு அந்த ரோட்ல வந்துட்டு ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு பயங்கரமான கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிருக்கீங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாரும், நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர்ல நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாஜ்மஹால் மட்டும் கிடையாதுங்க, ஒரு இந்த மாதிரி உள்ள பொருள் பிளேஸ் வெளியே எங்கேயுமே பப்ளிக்ல குப்பை போடக்கூடாது அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கங்க. நம்ம தென்றல் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. தென்றலுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு. ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எல்லாருமே ஒரு சூப்பரான காலர்ஸ் தான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம தென்றல் மாதிரி அதெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்கால் இருந்து பேசுறோம். காரைக்கால்ல இருந்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. எல்லாரையும் நான் கேட்டதா சொன்னேன்னு சொல்லிருங்க. சரி. ஓகேவா? சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணி போறீங்க கூட? என்னுடைய நண்பனுக்கு பிறந்த நாள். ஓகே. சொல்லிட்டே நீங்க அப்படியே டிவி பார்த்து டிவி வால்யூம் வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. நல்லா கேக்குது. டிவி வால்யூம் அதை கம்மி பண்ணுங்க. சரி சரி. மியூட் பண்ணிருக்கேன். என் பேர் வந்து ரகுராம. ஓகே. அவருக்கு எப்ப பர்த்டே? அவருக்கு நாளைக்கு நாளைக்கு காலையிலயா? மதியானம் எல்லாம் கிடையாதா? ஒரு போல வந்துருச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்ல. எத்தனாவது பர்த்டே கொண்டாடுறாரு அது தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு 13வது பிறந்த நாள். 13வது பர்த்டே. ஓகே. நீங்க கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சூப்பருங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. நம்மளும் மேல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஓகேவா? சரி சார். என் பர்த்டே ஆகஸ்ட் வரும், ஞாபகம் வச்சுங்க. சரியா? சரி சார். ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்காகவும் அந்த பர்த்டே கொண்டாட போற உங்க ஃப்ரெண்டுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் சாங் பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சரவணன், நான் கீழையூர்ல இருந்து காசி மகாலட்சுமி பேசுறேன். காசி மகாலட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரியே என் பையன் என்கிட்ட கால் பண்ணி பேசணும். பேசிட்டாரா? சூப்பர். என்ன பேசினாரு சொல்லுங்க பாப்போம். என் பையனுக்கு ஏப்ரல் 4 பர்த்டே. ஓ, ஏப்ரல் 4ஆம் தேதியா? ஓகே. எங்க நீங்க ஊருக்கு போறீங்களா இல்ல அவர் வராரா ஊருக்கு? இல்ல நான் போவேன். நீங்க போறீங்களா? எல்லாம் பொருள்லாம் வாங்கியாச்சா? கிஃப்ட் எல்லாம் நாளைக்கு தான் போய் வாங்கணும். எல்லாம் சீக்கிரம் வாங்கி வைங்க. ஓகேவா? அதான் நாளைக்கு போய் கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போகணும். ஓகே, எல்லாமே பக்காவா வாங்கிடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. அது சொல்ல வேணாம், நீங்க உங்க பையனை கரெக்டா பாத்துக்குவீங்க. ஓகேவா? என்ன இப்ப ஹாப்பியா? நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா என் பையன் பேசினால, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. நீங்க வந்து ஓப்பனிங்கே வந்து ஹாய் சரவணன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏதோ சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு வந்து உங்க மகிழ்ச்சி வந்து இன்னும் பெருசாகணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட உங்களுக்காகவும் உங்க பையனுக்காகவும் அவருடைய பர்த்டே விஷஸோட சூப்பரா ஒரு பாட்டு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கொட்டையூர்ல இருந்து சரவணன் பேசுறேன் சார். குட்டிவாக்கம்ல இருந்து சரவணனா? கொட்டியூர் சரவணன். கொட்டியூர் சரவணன். ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? என் பேரே உங்களுக்கும். ஆமா சார். எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க் யூ சார். ஃபர்ஸ்ட் காலர் வந்து என்னோட பேர்லயே வந்து நான் பேசுறேன். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணி போறீங்க கூட? என்னோட லவர் வந்து சின்ன ஒரு சண்டை போட்டேன் சார். அவங்க கால் பண்ணவே இல்ல. அப்படிங்களா? ஆமா சார். அது அவங்க அன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தானே கால் பண்ணணும்னு கேட்டுருக்கேன் சார். கண்டிப்பா. நீங்க கால் பண்ணி ட்ரை பண்ணீங்களா அவங்க பேசுறதுக்கு? ட்ரை பண்ணேன் சார். ஆனா வந்து அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. போன் கட் பண்றாங்க. நம்பர் பார்த்தாரு. அது வழக்கம் தானே இல்ல? ஆமா சார். மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை எதுவுமே வரல சார். அப்படிங்களா? எப்ப சண்டை அந்த மாதிரி பிரச்சனை வந்தது உங்களுக்கு? 2 days முன்னாடி கோவமா திட்டிட்டேன். 2 days ஆச்சு. இன்னும் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு அவங்களுக்கும்? கரெக்டா? ஆமா சார். அவங்க பேசல. அவங்க பேர் வந்து செண்பகம். அவங்க வந்து எச்சூர்ல இருக்காங்க. ஓகே, நீங்க கவலையப்படாதீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் நீங்க சொன்னதுனாலே அவங்களுக்கு போய் ரீச் ஆயிரும். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ சார். அவங்க உடனே நாளைக்கே கால் பண்ணுவாங்க. நீங்க நாளைக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லிடணும். கண்டிப்பா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொன்னாரு. செண்பகம், நீங்க எல்லாம் கோவப்படாதீங்க, திரும்பி அவர்கிட்ட பேசிருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அவருக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்மளுடைய ப்ரீவியஸ் காலர் அவருக்காக வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர் பக்கத்துல காரமடையில இருந்து பேசுறோம். காரமடையில இருந்து பேசுறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. சத்யா. சத்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம். ஒரு நிமிஷம், என் பையன் பேசுறான். நம்ம கொடுங்க.
ஹலோ மாமா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சிஜு. சிஜுவா? சிஜு. சிஜு, நீ நல்ல பையன் தானே? ஆ நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது மாமாலாம் கூப்பிட்டே சிங்கப்படுத்த கூடாது, சரியா? பப்ளிக்ல. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சிஜு நீங்க? 4th ஸ்டாண்டர்டா? ஓகே. உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது? சிஜு இது பைஜு. பைஜு? யார் பேரே பைஜுவா? ஹலோ. ஓகே, நீங்க வந்து தம்பிகிட்ட போன் கொடுத்துட்டு ஓடி போய் டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க பாப்போம். அவன் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கிட்ட கொடுங்க போனை. ஹலோ. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஆனா இப்படி டிவி வால்யூம் வச்சுட்டுலாம் கால் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்காகவும் உங்க குட்டி பசங்க 2 பேருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப்டர் தி ஷார்ட் பிரேக். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ நண்பா. அன்பா, வணக்கம். யார் எங்க இருந்து? சென்னையில இருந்து ஆதி நண்பா. ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நண்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க ரொம்ப நாளா ஆள காணோம் உங்களை? உங்களதான் ரொம்ப நாளா பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, நான் கரெக்டா வந்துட்டு இருக்கேன். சார் உங்க ஷோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்குதான் உங்க ஷோல நான் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்குது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இனிமேலாம் ரெகுலரா கிடைக்கிற மாதிரி நான் சொல்லி வச்சிடறேன் உங்களுக்கு, ஓகேவா? தேங்க்யூ நண்பா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விஷயம் ஷேர் பண்ணி போறீங்க? ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா வேணும். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, ஏன் இங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலான்னு சொன்னீங்களா நீங்க? ரொம்ப ஆமா நண்பா. நான் அன்னைக்கே வந்து உங்கள்ட்ட சொன்னா இல்லையா? சொன்னீங்க நண்பா. மட்டும் உங்க ஃப்ரெண்டா இருந்தா பார்த்தாது, உங்களுக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னா இல்லையா? ஆமா நண்பா, சொன்னீங்க. கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம, அதுவும் இந்த காலத்துல வந்து நம்ம வந்து நிறைய ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டோம், நிறைய ஒர்க் பண்றோம். ஸோ ஒரு பயங்கர ரிலாக்ஸேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஓகேவா? அதேதான் நண்பா. நான் அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல ஒன்னே நினைச்சுக்கிறேன் நண்பா. சொல்லுங்க. கண்டிப்பா ப்ளீஸ், கண்டிப்பா எல்லாத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் மிஸ் பண்ணி தான் இப்ப ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் நண்பா. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து திரும்பி சரியாயி நீங்க உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருவாங்க. புதுசா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஓகேவா? தேங்க்யூ நண்பா. நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுக்கு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணி சொல்லணும். கண்டிப்பா நண்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நண்பருக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, ஒரு சூப்பரான பாடல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து, அப்புறம் நம்ம நண்பர் பேசினார் ஆதி, அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் லேடிஸ் இவங்கெல்லாம் பேசினாங்க. வந்து ஒரு சூப்பரான பேக்கேஜாக போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியோட. லாஸ்ட் லக்கி காலர் யாருங்கிறத அவர்கிட்டே கேட்டுக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, நான் இவ்வளோ வந்து அதான் நான் எப்பவுமே வந்து ஒரு சூப்பராக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னு நான் பேசினாலே வந்து இந்த மாதிரி தான் ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலர் வந்து நான் பேசிட்டேன் அப்படின்னே ஒரு சந்தோஷப்படுத்திக்கலாம். இது ஒரு அவருக்காகவும் சரி, நம்ம ஹோல் மக்களுக்காக சரி, எனக்காகவும் சரி ஒரு சூப்பரான பாட்டை போட்டு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு திரும்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவும் சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கவங்கள வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு நல்லா இருந்தாலே போதும், நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறதோட, திஸ் இஸ் சரவணன் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.